ஓகே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எபேசியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் வந்திருக்கிறோம். 4வது அதிகாரத்தில் நம்ம 17வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் இருக்கிற விஷயங்களை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? 4வது அதிகாரத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக தகுதி உள்ளவர்களாக என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னா, அதில் சில குணங்கள் எல்லாம் போட்டிருக்கு. அந்த குணங்கள் உடையவரெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். ரொம்ப முக்கியமாக ஏன் அப்படி நீங்கள் நடந்து கொள்ளணும்னா, சமாதானம் கட்டினால ஆவியின் ஒருமையை நீங்கள் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அந்த ஆவியின் ஒருமைக்குள்ளே நமக்கு என்னென்ன ஒருமைப்பாட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, நம்ம எதெல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரே கர்த்தர், ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் தனித்தனியாக ஒருமைப்பட்டவர்களாக இருந்தாலும் தனித்தனியாக இந்த ஆவியின் ஒருமையை பாதுகாத்து கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம தனித்தனியாக நம்ம யாராக இருக்கிறோம் அப்படின்னா, நாம் இந்த ஒருமையை காத்துக்கொள்வதற்கேற்ற நடவடிக்கைகளை செய்வதற்கு தனித்தனியே நாம் அவயவங்களாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அப்போது இந்த தனித்தனி அவயவங்களாக இருக்கிற ஒருமைப்பாடு நிறைந்த சபையை கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வளர்க்கணும் அப்படின்றதுக்காகவும், சபையானது பக்தி விருத்தி அடைந்து சுவிசேஷ ஊழிய வேலைக்காகவும், கிறிஸ்துவின் சரீரமான சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, சபையில் சில நபர்களை வரங்களாக என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அந்த நபர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, சபையை ஒருமைப்பாட்டுக்குள்ளே அப்படியே மெயின்டைன் பண்ணி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வளர்க்கணும். அந்த நிலைக்கு அவங்களை கொண்டு போகணும். அதுக்கு சபையை எல்லா கர்த்தருடைய வேலையிலும் என்ன செய்யணும்? அவர்களை பயிற்றுவிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி நடந்தால் அந்த சபை எப்படி இருக்கும்னா, அவர்கள் குழந்தைகளைப் போல் என்ன செய்ய மாட்டார்கள்? இருக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக அவர்கள் உண்மையை என்ன செய்வாங்க? அன்புடனே உண்மையை பேசுகிறவர்களாக, காற்றினால் இங்குமெங்கும் அலைக்கழிக்கப்படுகிறவர்களாயிராமல் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அந்தந்த அவயவங்களுக்கு ஏற்ற வளர்ச்சியை அடைகிறவர்களாக, சரீரமாகிய சபையாக கிறிஸ்து என்கிற தலைக்கு நிகரான நிலைமையிலே சரியான பேலன்ஸான சரீரமாக அவங்க என்ன செய்வாங்க? வளர்ந்து ஏறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் 17வது வசனத்தில் சொல்றாரு, ஆதலால் இப்படியெல்லாம் சபையாராகிய நீங்கள் நடந்து கொள்ளணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க? மற்ற புறஜாதியார் நடந்து கொள்ளுகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது? நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மற்ற புறஜாதியார் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்ன செய்யறாரு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. நீங்க கிறிஸ்துவை அப்படி என்ன செய்யல? கற்றுக்கொள்ளல. ஆனா நீங்க வேற மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சிருக்கிறீங்க? கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த பழைய முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற அல்லது அழிந்து போகிற ஒளிந்து போகிற பழைய மனுஷனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கலட்டி போட வேண்டும். கலைந்து போடுதுன்னா என்னது? கலட்டி போட வேண்டும். போட்டுட்டு உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாக மாறி என்ன செய்யணும்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற புதிய மனுஷனை என்ன செய்ய வேண்டும்? மாட்டிக்கொள்ள வேண்டும். அங்கதான் நம்ம போன வரோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படுறான், அதோடு ஒளிந்து போனான். அந்த பக்கம் யார் வரக்கூடாது? உயிர்த்தெழுதலுக்கு அந்த பக்கம் யார் இல்லை? பழைய மனுஷன் இல்லை, இல்லையா? ஒருவேளை பழைய மனுஷன் வரலாம் அப்படின்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியமாக இருந்தால், இல்லது அப்படிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கற்றுக்கொள்கிறோம்னா இருந்தா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வரும்போது எப்படி வந்திருக்கணும்? அதான் எப்படி இருந்திருப்பாரு? திரும்ப செத்து போயிருப்பாரு. ஏன்? ஐயோ, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவரை அடிச்சு அடிக்கி 3 நாளையிலலாம் யார் என்ன செய்ய முடியாது? எந்திக்கவே முடியாது. ஆமாவா இல்லையா? ஒரு 10 பேர் சேர்ந்து உங்களை
ஒரு 10 நிமிஷம் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை நாளைக்கு படுத்து கிடப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 10 பேர் தான், வெறும் 10 பேர் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் உங்களை அடிக்கிறாங்க. எதை வச்சவனா கையை மட்டும் வச்சு அடிக்கிறாங்கன்னே வச்சுப்போம், ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. ஒரு வாரமாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? படுத்து கிடக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாங்கின அடிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்ட இன்னல்கள், அதை நீங்கள் கவனிச்சு பாருங்க. ஒருவேளை ஒரு பழைய சரீரத்தோட வந்திருந்தாருன்னா அடுத்த 10வது நிமிஷம் திரும்ப எங்கே போயிருப்பாரு? ஆமாம், திரும்ப அவர் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு பழைய மனுஷன் வெளியில் வர்றதுனுடைய விலை உங்களுக்கு புரியுதா? பழைய மனுஷன் அதை தாண்டி அந்த பக்கம் வரும்போது என்ன நடக்குது? மறுபடி செத்து போக வேண்டியது, மறுபடி செத்து போக வேண்டியது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாருன்னா, உயிர்த்தெழுதல்ல புதிய படைப்பை படைக்க துவங்குகிறார். என்ன செய்கிறாரு? புதிய படைப்பை படைக்க துவங்குறார். அப்படி தான் அங்கே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், சிலுவை மரணத்துக்கு அப்புறம் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உருவாக்கின புதிய மனுஷனை பற்றி சொல்லியிருக்கிறாரு. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும், மெய்யான நீதி பரிசுத்தம், மெய்யான நீதி பரிசுத்தம். இப்படி இருக்கிற இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, தேவனுடைய சாயல். இதுதான் ஆதியில தேவன் இப்படிதான் இருக்கணும்னு தேவன் மனுஷன் என்ன செய்தார்? அப்படி மனிதனை மீள் உருவாக்கம் செய்கிறார். மீள் உருவாக்கம் செய்வதற்கு இந்த 2வது ஆதாமை தேவன் என்ன செய்கிறார்? பயன்படுத்துறார். சரியா? 2வது ஆதாமை பயன்படுத்துறார். அப்போ 2வது ஆதாமை என்ன பண்ணார்? தேவன் என்ன செஞ்சார்னா, அதாவது 2வது மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா, இந்த முதல் மனிதனுடைய சாபத்தையும் முதல் மனிதனால் வந்த பாவத்தையும் அதன் விளைவுகளையும் இந்த சிலுவையில அனுபவிக்க வச்சார். அவனை கொன்றார். யாரை கொன்றார்? முதலாம் ஆதாமை கொன்றார். சரியா? கொல்லப்பட்ட முதலாம் ஆதாம் அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனால் உயிரோடு எழுந்தவன் முதலாம் ஆதாம் இல்லை. உயிரோடு எழுந்தவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் எழுப்பப்பட்ட புதிய மனிதன். புரியுதா? உயிரோடு எழுந்தவன் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்குள் உருவாக்கப்பட்ட புதிய மனிதன். நான் இயேசு கிறிஸ்துவை அவனை வந்து சொல்லல, இயேசு கிறிஸ்து உருவாக்குகிற புதிய மனுக்குலத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். புரிஞ்சுதா? என்னடா இவர் திடீர்னு அவர் நிவன்ன்றாரே நினைச்சிடாதீங்க. நான் இயேசு கிறிஸ்து அவன் இவன் சொல்ல, இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கும் பொழுது முதல் ஆதாம் மரித்து போனான். கரெக்டா? முதல் ஆதாம் மரித்து போனான். பாவம் செய்த மனிதன் மரித்து போனான். அவன் ஒளிந்தான். அவர் உயிரோடு எழும்பும் போது அவருக்குள் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய மனிதன் தேவனுடைய சாயலாக என்ன செய்கிறான்? படைக்கப்படுறான். இதுதான் புது சிருஷ்டியின் ஆரம்பம். என்னது? புது சிருஷ்டியின் ஆரம்பம், மறு ஜென்மம். இந்த உலகத்தில் சொல்றாங்க இல்லையா, அது கிடையாது மறு ஜென்மம். பைபிள்ல போன ஜென்மம், இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம், அதுக்கு அடுத்த ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஜென்மங்கள் கிடையாது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்க்கப்படுவது தான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அதாவது முதல் ஆதாமுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த முதல் ஆதாம் நமக்காக ஒரே தரம் மரித்ததுனால இந்த அவரை ஏற்றுக்கொள்கிற முதல் ஆதாம்கள் நாம் என்ன ஆகிறோம்? நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பிக்கிறோம். எப்படி? நாம் புதிதாக படைக்கப்படுறோம். ஒரு புதிய மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். இந்த மனிதனை குறித்து எபேசியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் செய்தார், இப்படி சமாதானம் பண்ணினார், பகையை சிலுவையில கொன்றார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ ஒரு புதிய மனிதன் உண்டாக்கப்படுகிறான், புதிய படைப்பு படைக்கப்படுகிறது, புது சிருஷ்டி துவங்குகிறது. எங்க? அதனாலதான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தான் அப்படின்னா அவன் புதிய படைப்பாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? ஒளிந்து போயிடுச்சு. நோ, இந்த பக்கம் இந்த கல்லறையை விட்டு வெளியே வர்றது பழசு கிடையாது. இனி எல்லாம் என்னது? புதிதா. இனி எல்லாம்
இயேசு கிறிஸ்துவானவர் மரித்த போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் என்ன செஞ்சது? ரெண்டாக. திரைச்சீலைக்கு உள்ளே என்ன இருந்தது? தேவனுடைய சமூகம். அந்த சமூகத்தினுடைய கடைசி எண்டில் என்ன இருந்ததுன்னா, வருடந்தோறும் ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் தனக்காகவும் இஸ்ரேல் ஜனங்களுக்காகவும் பலி செலுத்துவதற்கு ரத்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து, பலி செலுத்தி ரத்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து, ரெண்டு பக்கமும் கேருபீன்களால் மூடப்பட்டு இருக்கிற கிருப ஆசனத்தின் மேல 7 தடவை என்ன செய்யணும்? தெளிக்க வேண்டும். உள்ள போனவன் கர்த்தருடைய கிருபையை பற்றி கொள்ளும் போது தேவன் அவனை மன்னித்தால் ஒட்டுமொத்த ஜனங்களும் மன்னிக்கப்படுகிறது. இவன் இறந்து போனால் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு நிச்சயமில்லாதவனாக போய் அவன் என்ன செய்வான்? வருவான். வெளியே வரும்போது எல்லாரும் கொண்டாடுவார்கள், ஆகா எங்கள் பிரதான ஆசிரியர் பத்திரமாக உள்ளே போய் என்ன செஞ்சாரு. இயேசு கிறிஸ்துவோட மரணத்தில் பாருங்க என்ன நடக்குது. திரைச்சீலை என்ன செய்யுது? கிழியுது. இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு இருந்தார். அந்த திரைச்சீலைக்கு அந்த பக்கம், அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு அந்த பக்கம் ஒரு புதிய வழியை தேவன் என்ன செய்கிறாரு? ஏற்படுத்துகிறார். காலையில் மகதலேனா மரியாள் அழுது கொண்டே என்ன செய்கிறாள்? வருகிறாள். மற்ற ஸ்திரீகளும் வருகிறார்கள். உள்ள இயேசு கிறிஸ்துவை புதைத்த இடத்துல தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக 2 தேவதூதர்கள் என்ன செய்கிறார்கள்? உட்கார்ந்து. இது எதை காட்டுது? கிருபாசனத்தில் 2 கேருபீன்கள் உட்கார்ந்த மாதிரி இல்லை? இங்க எந்த பயமும், பயப்படாதிருங்கள், அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. அப்போ நான் ஏன் இந்த உருவகத்தை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன்னா, நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த கல்லறைக்கு வெளியில பழைய மனுஷனுக்கு என்ன இல்லை? இடம் இல்லை. அதனால பழைய மனுஷன் நம்மோடு ஒட்டி கொண்டு இருப்பதற்கான சாக்கு போக்குகளை சொல்வதை நாம் என்ன செய்ய வேண்டும்? தவிர்க்க வேண்டும். புதிய மனுஷனாக வாழணும்னு தீர்மானம் எடுக்கிறோமா இல்லையா? ஆனா தீர்மானத்தோட சேர்த்து வேற ஒரு விஷயத்தையும் நம்ம பண்றோம். என்ன தெரியுமா? ஏன் நான் இன்னும் பழைய மனுஷனா இருக்கிறன்றதுக்கான சாக்கு போக்குகளையும் தாராளமா சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதனால நம்மளால என்னவா மனுஷனா வாழ முடியும்? இப்போ காலேஜ் வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி ஒரு இடத்துல சேர்க்குறாங்க. சரியா? சேர்ந்த நாள்லயே ஏன் என்னால் அந்த சென்டருக்கு போக முடியாதுன்றதுக்கான காரணங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டா எப்படி இருக்கும்? என்னால் அங்கே போக முடியாதுன்றதுக்கான காரணங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். எப்படி இருக்கும்? நான் என்ன சொல்ல வரேன்னு யாருக்காவது புரியுதா இல்லையா? உங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு கஷ்டப்பட்டு சேர்த்து விட்றீங்க, நல்ல ஃபீஸ் கட்டி நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்த்து விட்றீங்க, கடனை வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு காலேஜ்லேயே ஸ்கூல்லேயே சேர்த்து விட்றீங்க. சேர்ந்த மறுநாள் சாயந்தரம் ஸ்கூல் எப்படிப்பா இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு செல்லம், எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கல டாடி, நான் இனிமேட்டு அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அதுக்கான நியாயமான காரணங்களை வைக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரிப்பா நாளையிலேருந்து என்ன செய்யாத, போகாது அப்படின்னு சொல்லுவீங்களா? நம்ம கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சொல்றோம். புதிய மனுஷனா வாழணும்னு தீர்மானம் எடுக்கிறோம், ஆனால் பழைய மனுஷனா வாழ்வதற்கான காரணங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ எப்படி நம்ம புதிய மனுஷனா வாழ முடியும்? நான் கேட்குறது புரியுதா இல்லையா? அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இப்போ நம்ம 24வது வசனம் வரைக்கும் போன வாரம் பார்த்துட்டோம். சரியா? இப்போ இந்த புதிய மனிதனை நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டும். எந்த புதிய மனிதன்? கிறிஸ்துவுக்குள் உருவாக்கப்பட்ட, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் உருவாக்கப்பட்ட தேவ சாயலான புதிய மனுஷன் என்ன செய்யணும்? நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். தேவனை பிரதிபலிக்கக்கூடிய புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும். பழைய மனுஷன் என்கிற ஒரு விஷயத்தை பிரதிபலிக்காதவனான ஒரு புதிய மனுஷனை என்ன செய்ய வேண்டும்? தரித்துக் கொள்ள வேண்டும். புதிய மனிதன் இட்ஸ் a நியூ கிரியேஷன், புது படைப்பு. புதிய வானம் புதிய பூமி வரப்போது, அதற்கான துவக்கம் இந்த கல்லறையிலிருந்து என்ன செஞ்சது? துவங்கியது. அந்த கல்லறையின் தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் ஒரு தேவதூதன் உட்கார்ந்து அவர் இங்கே இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அங்கிருந்து துவங்கிருச்சு புதிய படைப்பு. இப்ப அந்த புதிய படைப்புக்குள் வரும்படியான அழைப்பை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? சொல்றாரு.
ஏன்னா நாம் புதிய படைப்பாக மாறாத வரைக்கும் சபைக்கான உத்தியோகத்தை, வொகேஷன், வேலையை நம்மளால செய்ய முடியாது. அது என்ன வேலைனா, உன்னதங்களில் இருக்கும் துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தேவனுடைய அனந்த ஞானத்தை என்ன செய்யணும்? நாம் காண்பிக்கக்கூடியவர்களாக, சொல்லக்கூடியவர்களாக, விளங்க பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்னா அந்த உன்னதங்களில் இருக்கும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்பட்டவர்களாய் வாழுகிற வரைக்கும் அதை என்ன செய்ய முடியாது? அதே ஆகாயத்தை அதிகாரப்பூர்வமாகி ஆவிக்கேற்றபடி நடக்கிற வரைக்கும் அதை என்ன செய்ய முடியாது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தெளிவான ஒரு அழைப்பை அழைக்கிறார். இப்ப 25வது வசனத்துல இருந்து வாசிங்க. அன்றியும் therefore நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால். இப்போ திரும்ப பாருங்க, இந்த ஆவியின் ஒருமை மறக்கவே கூடாது. அதனாலதான் நான் ஒவ்வொரு பைபிள் ஸ்டடி வரும்போது அந்த 4வது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். புரிஞ்சுதுங்களா? என்னடா இவரு வந்துட்டு இதுக்கே பாதி நேரம் பேசிடுறாரு, அப்புறம் மீதி கொஞ்சோண்டு எடுத்துடுறாரு, எபேசியர் என்னைக்கு தான் முடிப்பாரோன்னு யோசிக்காதீங்க. அந்த தொடர்பு இல்லைன்னா உங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. ஸோ அதனால தான் அந்த ஆவியின் ஒருமை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ சொல்கிறாரு, நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால், நாம் எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ளான உறுப்பினர்களாக இருக்கிறபடினால, அது எந்த உறுப்பினராக வேணா இருந்துட்டு போங்க, கையா இருங்க, காலா இருங்க, கண்ணா இருங்க, நாக்கா இருங்க, மூக்கா இருங்க, இருதயமா இருங்க, குடலா இருங்க, சிறுகுடலா இருங்க, பெருகுடலா இருங்க, இல்லை என்னவா வேணா இருங்க. ஆனால் நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக ஒரே சரீரத்தில் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து. இப்போ பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? ஒரு டேபுலர் காலம் போடுறாரு. என்ன பண்றாரு? ஒரு டேபுலர் காலம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, எதெல்லாம் கலட்டி போடணும்னு சொல்றாரோ அதை இந்த பக்கம் எழுதணும், எதெல்லாம் மாட்டிக்கணும்ன்றாரோ அதை அந்த பக்கம் எழுதணும். சரி, என்ன களையணும்? பொய்யை களைய வேண்டும். பொய். அப்புறம் மெய்யை பேசணும். இந்த பக்கம் என்னது? மெய். மெய் தான் ஆரம்பிக்குதுங்க. மெய்யான நீதியில தான் இந்த மனுஷனே படைக்கப்படுறான். அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த சபையை குறித்து சொல்றாரு, இப்படி நாம் சரியாக வளர்ந்தே இருக்கிற சபை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா 15வது வசனம் வாசிங்க. அன்புடன் எதை பேசுவோம்? மெய். அன்புடன் சத்தியம் தான் என்னது? உண்மை. நம்ம உண்மையை பேசுகிறவர்களா இருக்கணும், கை கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அதுல பொய்ன்றது என்ன செய்யக்கூடாது? பொய்யை பேசவும் கூடாது, கை கொள்ளவும் கூடாது. கை கொள்றதுன்னா என்னது? நமக்கு தெரியும் இது பொய், இது வேஸ்ட்னு, ஆனாலும் சரி மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணணுன்றதுக்காக அதை செஞ்சுட்டு தான் போவோமே. நோ, நம்ம உன்னதத்தில் இருக்கிற துரைத்தனங்கள் அதிகாரிகளுக்கு மூஞ்சி நேரம் சொல்லணும் இது தப்புன்னு. அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அதை கடிந்து கொள்ளணும், அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்படிப்பட்டவர்களாகிய நாம பொய் என்ன பண்ணிடணும்? சிலுவைக்கு அந்த பக்கம் போட்டுருணும். கல்லறைக்குள்ள கூட போட வேண்டாம், சிலுவைக்கு அந்த பக்கம் போட்டுருங்க. ஆமா, மெய்யை பேச கடவோம். நெக்ஸ்ட், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் பிளஸ் பாவம். இந்த பக்கம் பாவம் பாவம் இல்லாமல் கோபம். அது என்ன கோபம்? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு அர்த்தம். கோபம் கொள்ளுவதற்கு பைபிள்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் கோபம்? மூர்க்கம் வர கோபம் வர. கோபம்ன்றது நீதியின் நிமித்தம் பசிதாகம் உடையவர்கள் என்ன செய்வார்கள்? கோபப்படுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் என்ன சொல்றாரு? நீதியின் மேல் பசிதாகம் உடையவர்கள், நீதியை செய்ய வேண்டும், நீதியின்படி வாழ வேண்டும் என்கிற விருப்பம் உடையவர்களுக்கு அநீதியை பார்க்கும்போது என்ன வரும்? கோபம் வரும். ஆனா அந்த கோபத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யும். அந்த கோபத்தினால ஒரு அநீதியை என்ன செஞ்சிடக்கூடாது. ஏன்னா மனுஷருடைய கோபம் தேவநீதி என்ன செஞ்சிடாது, நடப்பிக்காது. அந்த கோபத்தை நீங்க என்னவா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பொறுப்பா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அல்லது நீதியாக அதை மாற்ற வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? கோபப்படுவது சரி, ஆனா அந்த கோபத்தை பாவமாக மாற்றக்கூடாது.
நீங்கள் நீதியை செய்ய முயற்சி செய்யக்கூடாது. இதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன், சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு புரியும். மோசே அநீதியை பார்த்து பொங்கினான். சரி, என்ன அநீதி இழைக்கப்பட்டது? அவனுடைய ஜனங்களை எகிப்தில் இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க? அடிமையா வச்சிருந்தாங்க. அவனை போட்டு அநியாயமாக அவனை என்ன செய்தார்கள்? அடித்தார்கள். இதை பார்த்தான் மோசே. அவனுக்கு கோபம் வந்தது. ஆனால் அதை என்ன செய்தான்னா, தன்னுடைய நீதியாக மாற்றினான். அது பாவம். அதே மோசே தேவனுக்கு முன்பதாக அநீதியாக ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, இவங்களை நான் கொஞ்சம் வழி விட்டேன்னா இவங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா என்ன செஞ்சிடறேன்? அடித்து போடுறேன்னு சொல்லும் போது அதே அநீதியை பார்த்து பொங்குகிற மோசே கர்த்தரிடத்துல சொல்றான், கர்த்தாவே பரிந்து பேசுறான். ஆனால் அதே மோசே மறுபடியும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக கோபப்பட்டு கண்மலையை அடித்தான். உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா? ஸோ கோபம் பாவமாக மாறலாம். கோபம் தேவனுடைய நீதியின் செயலாக மாற்றப்படலாம். ஆனால் பேசிக்கா, அதனால தான் நம்ம 15வது வசனத்தை மறக்கக்கூடாது. 15வது வசனம் சொல்ல, அன்புடன் சத்தியத்தை பேசி. சத்தியத்தை பேசுங்க, ஆனா எதோடு பேசுங்க? அன்புடன் பேசுங்க. சத்தியத்தை பேசுங்க, அன்போடு பேசுங்க. வெறுப்போடு பேசுனா நீதி நடக்காது, சுயநீதி நடக்கும். என்னுடைய கொள்கை நடந்துரும், ஆனா என்ன நடக்காது? தேவ நீதி நடக்காது. ஸோ அதனால தான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு நான் கொடுக்குறேன். அடுத்து அதான் எரிச்சலை தனித்திருங்க. அடுத்த நாளுக்கு கொண்டு போகாதீங்க. அடுத்த நாளுக்கு கொண்டு போயிட்டு இந்த வார கணக்கா பேசாமல் இருக்கிறது, மாச கணக்கா பேசாமல் இருக்கிறது, வருஷ கணக்கா பேசாமல் இருக்கிறது லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அது பாவம். அது என்னது? பாவம். அந்த மனுஷன் சிலுவைக்கு அந்த பக்கம் இருந்துடணும், எல்லாம் சிலுவையில் அடிச்சு செத்து போயிடணும். சரி, அடுத்த லைன் போங்க. அதான் பிசாசுக்கு இடம் கூடாது, கோபத்தோட சேர்ந்து இருக்குது. அடுத்து திருடக்கூடாது. திருடு, வெயிட், திருடு. இந்த பக்கம் என்னது? கொடுத்தல். யாருக்கு? குறைந்தவனுக்கு கொடுக்கிறதுக்கு நீங்க வேலை செய்யுங்க. எப்படி இருக்குது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஐ திங்க் ஒன்று கொஞ்சம் 10 9 தெரியல, 9 தான் நினைக்கிறேன். தன் சொந்த பணத்தை போட்டு தண்டுல யாராவது ஒருத்தன் சேவை செய்வானா? தண்டுன்னா என்னது? ஒரு நாட்டுக்காக, இந்த தேசத்துக்காக ஒருத்தன் என்ன செய்யறானா? பா கௌஷிகே இந்த பக்கம் வந்துரு. யுத்தத்துக்கு சண்டை போட போறாங்க மிலிட்ரியில, சரியா? தான் சொந்த காசை செலவு பண்ணி போய் சண்டை போடுவானா? யாராவது சண்டை போடுவானா? சம்பளம் கொடுத்தாதான் என்ன செய்வான்? சண்டை போடுவான். இல்லைன்னா சண்டை போட்டு சம்பளத்தை என்ன செய்வான்? கேட்டு வாங்கிப்பான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் அப்படி ஊழியம் செய்யலை. நான் என்ன செய்யறேன்னா என் காசை போட்டு என்ன செய்யறேன்? ஊழியம் செய்யறேன் அப்படின்னு 1 கொரிந்தியர் 9 சொல்றாரு. ஏன் அப்படி செய்யறாரு? ஏன்னா அவர் தான் சொல்றாரு, புதிய மனுஷன் என்ன செய்வானா? வேலை செய்வானா. எதுக்கு வேலை செய்வானா? எந்த அளவுக்கு வேலை செய்வானா? குறைந்தவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு என்ன செய்வானா? வேலை செய்வான். அப்போ இது இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயம். இயேசு கிறிஸ்துவினுடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது, நேற்று கூட நாங்கள் வச்சு சொன்னேன், எத்தனை பேர் யோசிச்சிங்க இயேசு கிறிஸ்துக்கு பணம் செலவுலாம் எப்படி பண்ணாருன்னு? யார் ஹெல்ப் பண்ணா இயேசு கிறிஸ்துவுக்கு? ஸ்திரீகள் மீட்டிங்கில் எடுத்திருக்கேனா இல்லையா? ஸ்திரீகள் நிறைய கனம் பொருந்திய ஸ்திரீகள் இருந்தாங்க. அவங்க தே டுக் கேர் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க தான் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும், ஆமாம், இயேசு கிறிஸ்துவுக்கு செலவுக்கு பணம். அப்போ வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளுக்கு செலவுக்கிட்டனா இல்லை, காசு இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறைந்தவர்களாகிய நமக்கு, குறைவுள்ளவர்களாகிய நமக்கு தன் உயிரை என்ன செஞ்சார்? கொடுத்தார். அப்படி வேலை செஞ்சார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, திருடுகிறவன் இனி திருடாமல். நம்ம யாரும் போய் திருடுறது இல்லை, ஆனால் நம்ம எல்லாரும் திருடுறோம். எப்படி திருடுறோம்?
நேரத்தை திருடுறோம். மேக்சிமம் நேரத்தை திருடுறதாங்க உண்மையான திருடு. ஆமாவா இல்லையா? இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு கம்பெனியில் முதலாளியாக இருக்கேன். நம்ம டேனியல் பிரதரை வந்து நான் வேலைக்கு வச்சுருக்கிறேன், சரிங்களா? ஒரு மாதம் சம்பளம் 40,000 ஃபிக்ஸ் பண்ணுறேன், சரிங்களா? ஒரு மாதம் சம்பளம் 40,000 ஃபிக்ஸ். டெய்லி 8 மணி நேரம், காலைல 8 மணிக்கு வந்துருங்க பிரதர், சாயந்தரம் 6 மணிக்கு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறேன், ஓட்டி, எக்ஸ்ட்ரா சலுகைகள் அப்படி இப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக வேலை வாங்குறேன். என்ன பண்ணுறேன், நைட்டு ஃபுல்லாக வேலை வாங்குறேன். நான் இன்னும் ஒரு 8 மணி நேரம் வேலை வாங்குறேன்ல, அப்போது நான் எவ்வளோ தரணும், 80,000 தரோம். நான் வந்து 10,000 எக்ஸ்ட்ரா தரேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? திருடன் சொல்லுவீங்களா இல்லையா? ஏன்? அவருடைய நேரத்தை நான் என்ன செய்கிறேன், எனக்காக யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கான கூலியை நான் என்ன செய்யல, கொடுக்கல. இதுதான் மிகப்பெரிய திருடு. சரியா? நம்ம எவ்வளோ நேரத்தை திருடுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய உழைப்பின் பலன்களை அநேக முறை விசுவாசத்தின் குறைச்சல்னால அதை நாம் என்ன செய்கிறோம், திருடுகிறவர்களாக இருக்கிறோம். வார்த்தைகளை ஆம் என்றால் ஆம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுகிறவர்களாயிராமல், ஒன்று சொல்லுகிறோம் வேறொன்று செய்கிறோம். இப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நிறைய திருட்டு வேலை நாமளும் செய்கிறோம். ஆமாவா இல்லையா? ஸோ இப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நோ, நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இராதிருங்கள், உங்கள் லாபத்திற்காக உழைக்கிறவர்களாக இராதிருங்கள், குறைச்சல் உள்ளவர்கள் யார் என்று பார்த்து குறை உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் என்ன செய்யுங்கள், வேலை செய்யுங்கள். அப்போ வேலை நம்ம எல்லாரும் செய்யணும். ஆனால் எதுக்காக செய்யணும்? குறைச்சல் உள்ளவர்களுக்கு உதவி செய்வதற்காக. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறைவு இருக்கும். பணத்தில் குறைவு இருக்கலாம், குணத்தில் குறைவு இருக்கலாம், ஆவிக்குரிய குறைச்சல் இருக்கலாம், நிறைய குறைச்சல் இருக்கலாம். நம்முடைய நேரத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் மற்றவங்களுக்காகனாலே அதுவே கொடுத்தல் தான். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? ஒரு தப்பி போகிற மார்க்கத்தில் இருக்கிற ஒரு ஆத்மாவுக்காக என்னுடைய சுகத்தை விட்டுட்டு நான் வந்து அவங்களோட ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு போறேன்னு வச்சுங்களேன். அந்த 1 மணி நேரம் நான் கொடுக்கறது தானே. அது என்னுடைய குடும்பத்துக்காக நான் என்ன செஞ்சிருக்கலாம், செலவு செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் நான் அப்படி பண்ணாமல் நான் அந்த ஒரு சகோதரனுக்காக வரேன் அப்படின்னு சொன்னால் அந்த 1 மணி நேரம் எனக்கு பொக்கிஷமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இதுலேருந்து நம்ம நிறைய பேசிட்டு போகலாம் ஆக்சுவலி. சரி, திருடக்கூடாது, கொடுக்கணும். இது நீங்கள் லிட்டரலாக கூட எடுத்துக்கலாம். சரி, அடுத்து கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இந்த இடத்துல மட்டும் நான் ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு கெட்ட வார்த்தைன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நம்ம சென்னையில் பேசுவாங்கல்ல, ஏன் மதுரையெல்லாம் பேச மாட்டாங்களா? சரியான ஆள் இவர். அருப்புக்கோட்டையில் பேச மாட்டாங்களா மாதிரியும் சென்னையில் மட்டும் தான் பேசுவாங்க மாதிரியும். ஐயா, மிக தவறான செயல். சென்னையை வந்து நீங்க வந்து அப்போ வந்து என்ன செய்றீங்க, பொது புத்தியில கெட்ட ஊராக மாற்றுகிறீர்கள். நோ, எல்லாரும் பேசுகிறார்கள். பொது சபையில் அல்லது பப்ளிக்ல பேசக்கூடாத வார்த்தைகளை பேசினால் அது கெட்ட வார்த்தைன்னு நம்ம என்ன செய்றோம், சொல்றோம். தவறான அசிங்கமான டபுள் மீனிங் வார்த்தைகளை கெட்ட வார்த்தைன்னு சொல்றோம். ஆனால் பைபிள் அது மட்டும் கெட்ட வார்த்தைன்னு சொல்லலை. இங்கிலீஷில் வாசிப்பேன், என்ன போட்டிருக்கு? இந்த டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டிருக்குன்னா, கேவலமான வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயன்படுத்த வேண்டாம். என்னுடைய டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்குது, டோன்ட் யூஸ் பேட் கான்வர்சேஷன்ஸ், தவறான உரையாடல்களை பேச வேண்டாம். இப்போ கெட்ட வார்த்தைனா நீங்கள் என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னா, வெறும் அசிங்கமான வார்த்தைகள் என்று மட்டும் என்ன செய்யக்கூடாது, நினைத்து கொள்ளக்கூடாது. பிரயோஜனமற்ற வார்த்தைகள் எல்லாமே என்னதுதான், கெட்ட வார்த்தை தான். 1 மணி நேரம் நான் உங்களுக்கு வந்து பைபிள் ஸ்டடின்னு கூப்பிட்டீங்க உட்கார வச்சு, நான் வந்து அமெரிக்கா போனதை பற்றியும் லண்டன் போனதை பற்றியும் சுவிட்சர்லாந்து போனதை பற்றியும் 1 மணி நேரம் பேசிட்டு, இப்படியாக எபேசியர் கழுத நிருபத்துக்கு நான் வரும்பொழுது நான் பேசி முடிக்கிறேன். 1 மணி நேரம் நான் என்ன பேசியிருக்கிறேன், கெட்ட வார்த்தை தான். ஏன்னா அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனம் உண்டாக்காத எல்லா பாஷைகளும் அது என்னது, கெட்ட வார்த்தைகள். 2 பேர் உட்காடுறீங்க, 3 பேர் உட்காடுறீங்க, தேவையில்லாத பேசுறீங்க. பேசுறதுனால எந்த கனியும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை.
உபயோகமற்ற உரையாடல்கள் அனைத்தும் என்னதுதான்? கெட்ட வார்த்தைகள். அதனால நான் இங்க எப்படி எழுதுறேன்? உபயோகமற்ற உரையாடல்கள் எழுதுறேன். சரியா? இது நம்ம பேசுறோமா இல்லையா? உரையாடல்கள்ல முக்காவாசி இதுவாக தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? உரையாடல்கள், நம்ம பேசுகிற உரையாடல்கள்ல யாருக்குமே பலன் தராததான் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருப்போம்? பேசிட்டு இருப்போம். சில நேரங்கள்ல நம்முடைய கவலைகளை நம்ம ஓவரா எக்ஸ்பிரஸ் பண்றதும், அதாவது நம்ம அதே நினைச்சுக்கிட்டு அதை பத்தியே குடும்பத்துல பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் தேவையில்லாத உரையாடல் தான். ஏன்னா அதனால ஒரு யூஸும் இல்லை. நான் நேற்று தான் 3 அடுக்குல சொன்னேன், போன வாரம் உங்ககிட்டயும் சொன்னேன். நம்முடைய கர்த்தர் யார் தெரியுமா? தம்முடைய ஆடுகளுடைய சத்தத்தை நம்மை அறிந்திருக்கிறவர். சரிங்களா? நம்முடைய தீமைக்கெல்லாம் நம்ம கூப்பிட்டா வரமாட்டாரு. ஆனா நம்மளை காப்பாற்றணும்னு கூப்பிட்டா எங்க இருந்தாலும் ஓடி வருவார். யாரு? ஆமாவா இல்லையா? எவ்வளவுதான் உங்க புள்ள உங்களுக்கு கீழ்ப்படியல, ஆனா அம்மா அப்படின்னு ஒரு குரல் குத்துதுன்னா, அலற சத்தம் கேட்டுச்சுன்னா, எவ்வளவு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் அடுத்த நிமிஷம் வந்து நிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? முயற்சி பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? அது குழந்தை எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா அலறுது, உயிர் பயத்தில் இருக்குது, எதுலையோ மாட்டிக்குது அப்படின்னால என்ன பண்ணுவோம்? இலகுமா இல்லையா மனசு? பொல்லாதவர்களாகிய நாமே அப்படி இருக்கும்போது நம்முடைய பரம தகப்பன் நம்மளை விட்டுருவாரா? அப்புறம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னா மத்தேயுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 6வது அதிகாரத்தில் என்ன செய்யறாரு? சங்கீதத்துல அருமையான வாசனை, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு என்ன செய்யறாரு? ஆகாரம் கொடுத்து கோஷிக்கிறார். சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து என்னவா இருக்குமா? பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை மட்டும் தான் செய்வார். உங்களுக்கு வலிக்கலாம், ஆனா அது என்னதுதான்? நன்மை தான். தப்பு செய்யாதன்னு கிள்ளும் போது நமக்கு என்னதான் செய்யும்? வலிக்க தான் செய்யும். ஆனா அது நன்மை தானே. ஒரு நன்மையும் குறையப்படாது. குறையாத அளவுக்கு கிள்ளுவார். குறையாத அளவுக்கு கிள்ளுவார். ஸோ அதுவும் உபயோகமற்ற உரையாடல்கள். ஏன் அது உபயோகமற்ற உரையாடல்கள் தெரியுமா? நான் திரும்ப சொல்றேன், பிசாசானவனுக்கு உங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை கண்டுபிடிக்க சக்தி இல்லை. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் யாருக்கு மட்டும்தான்? தேவையில்லாம உங்க கவலைகளை நீங்க வெளியில பேச பேச அது யார் கவனமா கேட்கிறா? அப்ப அவன் என்ன புரிஞ்சுப்பான்? இவன் வந்து கவலையை மட்டும் இவனுக்கு நிறைய கொடுத்தோம்னா அப்ப நம்ம யாருக்கும் தகவல் சொல்லிட்டு இருக்கோம், சேர்த்து தகவல் சொல்றோம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டாம்? கர்த்தர்கிட்ட மட்டும் சொல்லிடும். சரிங்களா? அப்ப என்ன நடக்கும்னா தகவல் ரகசியமா இருக்கும். கர்த்தர் செய்ய வேண்டிய நேரத்துல செஞ்சிருவார். அவனையும் செய்வார், நம்மளையும் செய்வார். சரி, நமக்கு செய்வார், அவனை செய்வார். சரி, இப்போ உபயோகமற்ற உரையாடல்கள் பேசக்கூடாது. அதுக்கு பதில என்ன பண்ணணும்? புதிய மனுஷன் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய விளக்கம் பாருங்க. நீ பேசினா அதனால பக்தி விருத்தி உண்டாகணும். நீ பேசினா அது கேட்கிறவனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அப்படி ஏதாவது வார்த்தை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை பேசு. அப்ப என்ன போடலாம்? பிரயோஜனமான உரையாடல் மற்றும் பிளஸ் பக்தி விருத்தி உண்டாக்கும் ரெண்டும். சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், யாரு கரெக்டா பதில் சொல்றான்னு பாருங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், யாரு கரெக்டா பதில் சொல்றா பாருங்க. எபேசியர்ல தான் கேட்கிறேன். இந்த பக்தி விருத்தினா என்னதுங்க? இங்கிலீஷ்ல எடிஃபிகேஷன் போட்டிருக்கோம், பில்டிங் அப் அப்படின்னு போட்டிருக்கோம், கட்டப்படுதல் அப்படின்னு போட்டிருக்கோம். எல்லாம் ஒரே அர்த்தம் தான். என்னங்க அர்த்தம்? பக்தி விருத்தினா என்ன அர்த்தம்? போன பைபிள் ஸ்டடிக்கு முந்தின பைபிள் ஸ்டடியில் அதை தான் அவ்வளோ நேரம் எடுத்தேன். எபேசியர் 4வது அதிகாரத்தில் எதை பற்றி பார்க்குறோம்? சபையானது பக்தி விருத்தி அடையணும் அப்படின்றதுக்காக சுவிசேஷ ஊழிய வேலையில் எல்லாரையும் என்ன செய்யணும்? எல்லாரையும் பயிற்றுவிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சபைக்கு சிலரை தேவன் தந்தார். அந்த பக்தி விருத்தி என்னது? உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. அதாவது கிறிஸ்து என்கிற அந்த முழுமையான வளர்ச்சி. அதுக்கு பேர் தான் என்னது?
பக்தி விருத்தி. பக்தி விருத்தி கட்டப்படுதல்னா அதுதான். அப்ப நம்ம பேசுற வார்த்தைகளினால ஒருத்தங்க கிறிஸ்துவின் இடத்துல வரணும், அல்லது கிறிஸ்துவுக்குள்ள ஊன்ற கட்டப்படணும். நம்ம பேசுற வார்த்தையினால அதற்கேற்ற பிரயோஜனம் அவங்களுக்கு என்ன செய்யணும், உண்டாகணும். இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அது அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு. அப்படி உண்டானால், எப்படி உண்டானால், அப்படி ஒரு வார்த்தை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை பேச. அப்படின்னா என்ன சொல்ல வராரு, மேக்சிமம் பேசாத, மேக்சிமம் என்ன பண்ணாத, பேசாத. ஏன் பேசி பேசி பாவத்தை செய்யற? உபயோகமற்ற உரையாடல்கள் தேவையற்றது. அதனால் நமக்கும் பிரயோஜனம் இல்லை, கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. இப்ப கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமும் உண்டாக வேண்டும், பக்தி விருத்தியும் உண்டாக வேண்டும். அவங்க கிறிஸ்துவை போல ஒரு அடி மேல வளர வேண்டியவர்களாக மாற வேண்டும். அப்படி ஏதாவது வார்த்தைகள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அதை பேசுங்கள். இதுல நம்ம ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இப்போ புதிய மனுஷன் இப்படி வளரணும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாசிக்கும் போது ரொம்ப குத்துற மாதிரி இருந்தது. என்னன்னா, அப்படி இருந்தா பேசுங்கன்ற. அதாவது பக்தி விருத்திக்கு ஏதுவான பிரயோஜனமுள்ள வார்த்தைகள் உண்டானால் பேசுங்கள், பக்தி விருத்திக்கு ஏதுவான பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை பேசுங்கள்னு சொல்லியிருந்தா ஒரு கட்டளையா மாறி இருக்கும். அவர் எப்படி சொல்றாருன்னா, அப்படி உங்ககிட்ட வார்த்தை இருந்துச்சுன்னா பேசு அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னா பேசாத, இல்லைன்னா பேசாத. அப்பதைக்கு உங்ககிட்ட அந்த வார்த்தை இல்லைன்னா என்ன செய்யாத, பேசாத, வாய் மூடிட்டு இருந்துக்க. எப்படி சொல்றாரு பாரு. அது ரொம்ப நம்ம குறைவுள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம அதை என்ன செய்யணும்? ஆமா, இதெல்லாம் மாட்டிக்க வேண்டிய குணங்கள். களைந்து போட்டு இதெல்லாம் பண்ணுங்க, கலட்டி போடுங்க, மாட்டிக்கொள்ளுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற புதிதாக்கப்பட்ட அந்த புதிய மனுஷன் என்ன செய்யுங்க, மாட்டிக்கொள்ளுங்கள். அந்த புதிதாக மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா இப்படிப்பட்டவனா இருக்கிறான். அடுத்து, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அப்ப இங்க என்ன பண்ணலாம்? ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. அது அந்த பக்கம் துக்கப்படுத்துதல். நாம் உலகத்தில் இருக்கும் வரை உலகத்தை ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்கிறார்? கண்டித்து உணர்த்துகிறார். யார? உலகத்தை. தேவ பிள்ளைகள் இல்லை, தேவ பிள்ளைகளுக்கு நினைப்பூட்டுகிறார். ரெண்டுத்துக்கு வித்தியாசம். கண்டித்து உணர்த்துகிறார். உணர்த்த எனக்கு அவர் தேவையில்லைன்னும் போது ஆவியானவரை துக்கப்படுத்துதல். இப்போ அதே ஆவியானவர் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். இப்ப நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லும்போது நான் அவரை என்ன செய்கிறேன்? துக்கப்படுத்துகிறேன். அப்ப நான் இங்க என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். புரிஞ்சுச்சுங்களா? கீழ்ப்படிய வேண்டும். ரைட். அடுத்து, சகலவிதமான கசப்பும் கோபமும். கசப்பு, மூர்க்கமும். கோபம் ஆல்ரெடி மேலே எழுதியாச்சு. சரி, மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஆல் துர்க்குணம். அப்புறம் அடுத்து வாசிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள். ரைட். அடுத்து, தயவு, மன உருக்கம், மன்னிப்பு. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது மன்னிப்பு. நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மளை எப்படி மன்னித்தாரோ அப்படி நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க? மன்னிக்க வேண்டும். இப்படி 4வது அதிகாரம் என்ன செய்யுது? முடியுது. இப்போ 5வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. போதும். அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு போட்டிருக்கு. ஆக மொத்தம் இந்த புதிய மனுஷன் யார் தெரியுமா? தேவனுக்கு பிரியமான மகன். ஆம்பளை, பெண் என்ன போட்டுக்கோங்க? மகள். இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் திரும்ப சொல்றேன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பாவிகளாகிய நம்மோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள அவர் நம்மை போல மனித சாயல்ல இந்த பூமிக்கு வந்தார். அவருக்கு 30 வயது ஆகும்போது யோர்தான் நதியில பாவிகள் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்க போறாங்க, மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் கொடுக்கிறவன் கிட்ட போய் இவர் நிக்கிறார். அப்ப அந்த ஞானஸ்நானம் கொடுக்கிறவன் சொல்றான், நான் தான் உங்க கையில இருந்து என்ன வாங்கணும், ஆனா நீங்க வந்து எங்க முன்னாடி நிக்கலாமான்னு கேட்கும்போது, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, தேவ நீதியை நிறைவேற்றணும்னு வந்துட்டோம்னா நிறைவேற்றணும் அப்படின்னு யார் சொல்றா? சொன்ன உடனே ஞானஸ்நானம் பெறுகிறார். பெற்று கரையேறின உடனே ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. அந்த சத்தத்துல தேவன் என்ன சொல்றாரு? போதுமா? அது மறுரூபம் அல்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? இயேசு கிறிஸ்து தேவன் என்ன சொன்னாரு? இப்ப பவுல் என்ன சொல்றாரு? எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும்? புதிய மனிதனாக இருக்கும்போது, தேவனுடைய மெய்யான நீதியை நிறைவேற்றும் போது, இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னவர் நம்மை பார்த்து என்ன செய்வார்? அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை என்ன செய்யுங்க? பின்பற்றுங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை போல பின்பற்றுவீங்களாங்க. ஏன்னா அவர் தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக என்ன செய்தார்? இருந்தார். அப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அவர்களை போல நீங்க தேவனை என்ன செய்யணும்? பின்பற்றணும். அவர்கள் யாருன்னா, இந்த கல்லறை விட்டு வெளியே வந்த புது படைப்பிற்குள் வரக்கூடிய சபையார். இப்ப நாம சபைன்றோமே, நாம் அந்த கல்லறையை விட்டு வெளியே வந்தவங்களா இருக்கிறோமா, இல்லை அடிக்கடி கல்லறைக்குள்ள விசிட் பண்றவங்களா இருக்கிறோமான்றதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நேரா வீட்டுக்கு வருது, பழைய ட்ரெஸ் அப்படி தூக்கி போடுறது. பைபிள் ஸ்டடி கேட்ட உடனே அப்படியே பழைய ட்ரெஸ் என்ன செய்வோம்? அப்படியே கர்த்தாவே அப்படின்னு ஒப்பு கொடுப்போம். வெளியே போன உடனே அந்த ட்ரெஸ் எதுக்கு விட்டு வரணும்? வெயிட் ஒரு நிமிஷம் அப்படி எடுத்து அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே போறது. இது எதுக்கு இங்கேயே வைக்கணும்? கையை மட்டும் மாட்டிக்கலாம் அப்படின்னு மாட்டிக்கிட்டு போறது. அப்புறம் கையை இந்த கையவும் மாட்டுவோம்னு இந்த கையை மாட்டுறது. அப்புறம் என்ன பண்றது? பட்டன் போடாமல் இருக்கக்கூடாது, போட்டுறது. உள்ள இருக்கிற புதிய மனுஷனையும் சேர்த்து என்ன செஞ்சிடறது? அழுக்காக்கி விட்டுறது. அடுத்து செய்தி சண்டே வர்றது. வந்தவொடனே என்ன பண்றது? இன்னைக்கு கழட்டி போடுறோம்டா அப்படின்னு கழட்டுறது. திரும்ப வெளியே போறது. ரெஜினாக்கா டீ கொடுப்பாங்க. அப்ப டீயை வாங்கி அப்படியே வாயில வைக்கும்போது அப்போதான் நமக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகள்லாம் வரும். மற்றவங்களை அப்படியே பக்தி விருத்தியை உண்டாக்குற மாதிரி, மற்றவங்களை வந்து ஆமா கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துற மாதிரியான வார்த்தைகள் அப்பதான் வரும். என்னென்ன வார்த்தைகள்லாம் வரும்? ஆமா, இது எங்க வாங்கின, எப்ப வாங்கின, எவ்வளவுக்கு வாங்கின, இது பண்ண அதை பண்ணன்னு ஒருத்தங்க கேட்கணும். இன்னொருத்தங்க என்ன கேட்கறது? அவங்க பசங்களை பத்தி பேசுறது, இவங்க பசங்களை பத்தி பேசுறது, அவங்க ஊரை பத்தி பேசுறது, இவங்க ஊரை பத்தி பேசுறது. நம்ம கவலைகளை எல்லாம் போட்டு கர்த்தர்கிட்ட தூக்கி போடாம யார் மேலாம் தூக்கி போடுறது? வர்றவங்க போறவங்க மேலாம் கவலையை தூக்கி போடுறது. அதை ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருப்பான். பரவாயில்ல, அடுத்து இன்னொரு நாள், இந்த வாரம் ஃபுல்லா இன்னொரு 4 கவலைகளை தூக்கி என்ன செய்வோம்? கொடுப்போம். அடுத்த வாரம் ஃபுல்லா அவங்க இந்த கவலையை பத்தி என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? பேசிட்டு இருப்பாங்க. கர்த்தரை விட்டுருவாங்க அப்படின்னு அவன் ரெடியா நிற்பான். ஏன்னா வந்து எவனை விழுங்கலாம்னு வகை தேடுற சிங்கம் போல என்ன செஞ்சுட்டு இருக்கானா? சுத்திட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் உயிரோடு எழுந்த கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார். எப்படி இருக்கும் அவருக்கு? ஆவியானவரை துக்கப்படுத்து. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்காரு. இதுக்கு முன்னாடி அது உள்ளுக்குள்ள இல்லை, இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கு. இது எவ்வளவு ஒரு அருமையான ஒருமைப்பாடு பாருங்க. நம்முடைய ஆவியோடு கூட சேர்ந்து தேவனுடைய ஆவியானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறாராம். எனக்கா யோசிச்சு பாத்தீங்களா அதை பத்தி? ஆவியானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறாருன்னு வசனம் இல்லை. அப்படி இல்லை வசனம். வசனம் என்ன சொல்லுது? கவனிக்கிறீங்களா இல்லையா? எங்க இருக்கிறீங்க எல்லாரும்? வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாருன்னு இல்ல. ஆவியானவர் நம்முடைய ஆவியானவர் கூட சேர்ந்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறாருன்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லிட்டு சுத்த முடியாது. நம்முடைய ஆவியானவர் அவருக்கு கீழ்ப்படுகிறவரா என்ன செய்யணும்? இருக்கும் போதுதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளை நடந்து கொள்கிறோம்னு அர்த்தம். ரொம்ப தெளிவா வசனம் இருக்கு. கர்த்தர் வந்து ஏமாறவே மாட்டாரு.
ஸோ எல்லாமே மிக தெளிவாக வசனத்தில் இருக்குது. நாம தான் அதை கரெக்டாக என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த மனிதனுக்கு பேர் தான் தேவனுடைய சாயல். ஏன்னா இதில் இருக்கிற குணம் அனைத்தும் தேவனிடத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அவருடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல, தேவனுக்கு பிரியமான மகனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலையும் பார்க்க முடியும். அப்படியே நீங்களும் நானும் நடந்தோம்னால் நாமும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக. இன்னும் பழைய மனுஷனை குறித்து புதிய மனுஷனை குறித்து லிஸ்ட் இருக்குது. அது 5வது அதிகாரத்தில் இருக்குது. அதை அடுத்த வாரம் நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டு தெளிவாக எங்ககிட்ட நியாயப்படி நான் உங்ககிட்ட என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த லிஸ்ட்டை நீங்களே ஹோம்ஒர்க் பண்ணி எழுதிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கணும். பட் நான் பண்ணலை. அதனால் நீங்கள் 5வது அதிகாரத்துக்கு போய் இந்த லிஸ்ட்டை ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க. அடுத்த வாரம் வரும்போது இந்த பக்கம் என்னென்ன அந்த பக்கம் என்னென்னு கேட்பேன். நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? நடத்தின வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் மறந்தாலும் சரி. நாம் மகதலேனா மரியாளை போல உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டாருன்னு தெரியாமல் கல்லறையில் போய் பார்த்தோம்னா அங்கே 2 தேவதூதர்களுக்கு நடுவில் யார் இருப்பா? யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அங்கே இல்லை. கல்லறை அல்ல நமது கிருபாசனம், கல்லறை அல்ல நமது கிருபாசனம். நமது கிருபாசனமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவியோடு கூட சேர்ந்து சாட்சி கொடுக்கும்படியாக அவருக்குள் இருந்த உயிர்த்தெழுதலின் அதே ஆவியானவர் நம் சரீரத்துக்குள்ளும் நமக்குள்ளும் என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்க அவர் ரெடியாக இருக்கிறார். எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரத்தில் நிறைய பேரை தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் சாட்சி கொடுத்தார். அதே சாட்சி உள்ளவர்களாக நாமும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமான புதிய மனுஷனை நாம் என்ன செய்ய வேண்டும், தரித்து கொள்கிறவர்களாக வாழ வேண்டும். இதை தேவன் செய்ய மாட்டார். இதை யார் தான் செய்யணும்? தரித்து கொள்ளுங்கள். தரித்து கொள்ளும்படியாக கர்த்தரை நாடுங்கள். அப்படியா? கர்த்தர் வந்து உங்களுக்கு தரித்து விடுவார். அப்படியா? நம்ம தான் என்ன செய்யணும், தரித்து கொள்ளும். ஏன்னா தேவன் நம்மை கம்பல் பண்ணுகிறவர் அல்ல, நம்ம விருப்பத்துக்கு நம்மை விடுகிறார். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து வாசம் செய்து உங்களுடைய ஆவியோடு கூட சேர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறாரா, அல்லது உங்களுடைய ஆவியினுடைய பேச்சை கேட்டு நீங்கள் நடக்கிறதை பார்த்து ஓரமாக உட்கார்ந்து துக்கப்படுகிறவராக இருக்கிறாரான்றதை நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஜெபித்து முடிக்கலாம்.